விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி வீரக்குடி கிராமத்தில் உள்ள முருக அய்யனார் கோவிலில் பாரம்பரியமாக நடைபெற்று வந்த எண்ணெய் காப்பு வழிபாட்டை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று கிராமத்தினர் இந்து அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மதுரை எல்லைஸ் நகரில் உள்ள இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சினை நீடித்து வருவதாகவும் பரம்பரை அறங்காவலர்கள் எண்ணெய் காப்பு செலுத்துவதற்கு தடையாக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கோவிலின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் மாற்றப்படுவதாகவும் கோவில் நிர்வாகம் மற்றும் பதிவேடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் கோவில் நிர்வாக முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் புதூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வீரக்குடி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி யூனியன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வீரக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கிற முருகையனார் திருக்கோயிலில் நாங்கள் எங்கள் ஊரில் 200 வருஷம் மேலே எண்ணெய் காப்பு செலுத்துகிற இந்த சம்பிரதாயம் இருக்குது. முருகனை தொட்டு அந்த எண்ணெய் காப்பு செலுத்தக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற பரம்பரை அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிற செல்வராணிங்கிற அம்மா இப்போ அந்த எண்ணெய் காப்பு செலுத்துகிற தடுக்கிறாங்க. அது சம்மந்தமாக எங்கள் ஊர் கிராமத்துலேருந்து இணை ஆணையர்கிட்ட மனு கொடுக்குற வந்திருக்கோம். ஆமாம், இந்த பிரச்சனை ஒரு 3 வருஷமா 2 வருஷமா இவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க தொடர்ந்து பாரம்பரியமா நாங்க பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம். நாங்க ஆமா, இல்லைன்னா எங்க கிராமத்துல இருந்து அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இங்க மனுவை கொடுக்க வந்திருக்கோம். அதை செயல்படுத்துவாரு நாங்க நம்புறோம். ஆமா, அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்றத்துல ராக்கா வேளாளருங்கிறவரை பரம்பரை அறங்காவலர் குழுவில் சேர்க்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு 2026லயே. ஆனால் அந்த ஆர்டரையும் நடைமுறைப்படுத்தணுங்கிறதா எங்களோட விருப்பம்.